எப்படி பாடல் வரிகள் வந்து தப்பா பாடினா கோவம் வருமோ, எனக்கு அதே மாரி உச்சரிப்பு. இந்த ல, ள வேற்றுமை அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து சொல்லோட அழகு மட்டும் இல்ல, பொருளே மாறிடுது. ஸோ ஒரு லிரிசிஸ்ட்டா ஒரே ஒரு சொல்லலயே ஒரு பாடலோட மொத்த எமோஷனும் கடத்த முடியும். ஸோ அவ்ளோ ஆசைப்பட்டு தன்னோட ஹார்ட் அண்ட் சோல போட்டு எழுதுற ஒரு லிரிசிஸ்ட்க்கு வந்து, தப்பா உச்சரிக்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா? அது நியாயமான கோவம். முன்னாடிலாம் எனக்கு கோவம் இருந்தது மேம். இப்போ எனக்கு அந்த கோவம் எனக்கு இப்போ வரதில்லை. ஏன்னு கேளுங்களேன். நம்ம நம்ம சமூகத்துக்குள்ள எனக்கு தமிழோட இடம்னு ஒன்று இருக்குல்ல மேம். தமிழ் மொழிக்கான இடம் இருக்குல்ல. அது தமிழ் சமூக அமைப்புக்கு வெளியே இருக்கு மேம் அது. நம்ம வீடுகளுக்குள்ளே நான் தமிழ் வந்து சேரலை. நம்ம தொலைச்சிட்டோம் தமிழை. இதை விட்டு மெனக்கெட்டு ஒரு சில பேர் பாடல் பாடுறதுக்காக தங்களால் முடிந்த அளவு தமிழர்கள் தான் தமிழை கற்றுக்குறோம். வீடுகளுக்குள்ளே இப்போ தமிழ் இல்லை மேம். நம்ம தெருக்களுக்குள்ளே தமிழ் இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க தமிழை தப்பாக பாடியிருந்தாங்கன்னா நான் கோவப்பட்டிருப்பேன். இன்றைக்கி தமிழ் பிழைப்புக்கான மொழியாக இல்லை, அது ஒரு கல்வெட்டுக்கான மொழியாக மாறி போனதுனால அது நோக்கி நம்ம யாருமே போக மாட்டோம். அன்றாடம் நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கான மொழியாக தமிழ் நம்ம மாற்றாமல் விட்டுட்டோம். அது எந்த தலைமுறையோ. இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள் நம்ம தப்பு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தவறு நம் தலைமுறையில் நடக்கலாம் மேம். அங்கேருந்து அப்படியே தமிழ் மெல்ல மெல்ல அழிஞ்சு பாரதியார் சொன்ன மாதிரி தமிழ் மெல்ல செத்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்திலையுமே சில பேர் தமிழ் மொழியை படித்து அதில் பாடும்போது சில தவறுகள் வரட்டுமே, தெரிஞ்சவங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டு போவோமே. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த தேனினும் நீங்கள் தமிழ் எங்கேயாவது தப்பாவது கேட்கட்டுமே, ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி.